வருகின்ற 2026 தேர்தலில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் உடைத்தெறிந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு நிச்சயமாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அமித்ஷா அவர்கள் பாஜகனுடைய அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்தான் அதற்கு உரிய நேரத்தில் உரிய பதிலை நிச்சயமாக அறிவிப்பார்கள். அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும், அதாவது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அவங்க எல்லாமே திரும்பியும் அதிமுகவில் இணைந்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய தலைமையில் கழகம் ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக மாநில நிர்வாகியிலிருந்து, மாவட்ட செயலாளரிலிருந்து, ஒன்றிய கழக செயலாளரிலிருந்து, கிளைக்கழக செயலாளரிலிருந்து அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு வகையில் தங்களுடைய பணிகளை, தேர்தல் பணிகளை துவக்கி வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை இதை தவிர வேறு எதுவும் சொல்லிவிட முடியாது. எனவே நாங்கள் பொதுச் செயலாளருடைய தலைமையில் ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை இதோடு இணைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.